ஒரு ஆராய்ச்சியோட முடிவுகள் எந்த அளவுக்கு நம்பகமானதுன்னு சொல்றது அதோட அடித்தளம் எவ்வளவு வலுவா இருக்கிறத பொறுத்துதான். நர்சிங் ஆராய்ச்சியில அந்த அடித்தளம்ங்கிறது மூலத்தரவை பகுப்பாய்வுக்கு தயார்படுத்துற ஒரு முக்கியமான வேலை. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க போறோம். பாருங்க, ஒரு சூப்பரான ரிசர்ச்னா அது வெறும் பெரிய பெரிய ஐடியாஸ் மட்டும் இல்ல. அந்த ஐடியாஸ்க்கு கிடைக்கிற பதில்களை, அதாவது இரைச்சலா சிதறி கிடக்கிற டேட்டாவை எவ்வளவு கவனமா தயார்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. ரிசர்ச்சர்ஸ் எப்படி அவங்களோட பகுப்பாய்வுக்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை உருவாக்குறாங்கன்னு பார்க்க வாங்க நம்ம சேர்ந்து இந்த பயணத்துல போலாம். ஒவ்வொரு படியா நாம பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம மொத்த பிளானையும் முதல்ல பார்த்துடலாம். இப்போ நீங்க பார்க்குற இந்த டயக்ராம் தான் நம்மளோட முழு ப்ராசஸுக்கும் ஒரு கைடு மாதிரி. அதாவது ஆரம்பத்துல டேட்டாவை சேகரிக்கிறதுல இருந்து கடைசியா நம்பகமான முடிவுகளை எடுக்க தயாரா இருக்கிற ஒரு டேட்டா செட்டா மாத்திர வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இது தெளிவா காட்டுது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த தயாரிப்பு ஸ்டேஜ் தான் ஒரு ரிசர்ச்சோட நம்பகத்தன்மையே முடிவு பண்ணுது. யோசிச்சு பாருங்க, இந்த அடித்தளம் சரியா இல்லைனா அதிலிருந்து வர முடிவுகளும் தப்பா தான் இருக்கும் இல்லையா? அது நோயாளிகளோட நலனை கூட பாதிக்கலாம். சரி வாங்க, முதல் ஸ்டெப். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம சேகரிச்ச டேட்டாவில் ஏதாவது தப்பு இருக்கான்னு செக் பண்றது தான் இது. இது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு புத்தகத்தை ப்ரூஃப் ரீட் பண்ற மாதிரி தான். கேள்வித்தாளில் இருக்கிற ஒவ்வொரு பதிலையும் ஒவ்வொரு நம்பரையும் ரொம்ப கவனமா பார்த்து ஏதாவது தப்பு இருக்கா, ஏதாவது தகவல் விடுபட்டு போயிருக்கா, இல்ல முன்னுக்கு பின் முரணா இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்ஸையும் ஒரு செயின் மாதிரி நினச்சிக்கோங்க. முதல்ல டேட்டாவை ஒரு வரிசையில அடுக்கணும். அப்புறம் அதுல இருக்கிற தப்பை எல்லாம் திருத்தணும். கடைசியா விடுபட்ட பதில்களை என்ன பண்றதுன்னு முடிவு செய்யணும். இந்த கிளீனிங் வேலை தான் நம்ம பகுப்பாய்வோட தரத்தை உறுதி செய்யற முதல் படி. டேட்டாவை எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். அதாவது இந்த டேட்டாவுக்கு ஒரு அர்த்தமுள்ள வடிவத்தை கொடுக்கணும். ஒரே குழப்பமா இருக்கிற இந்த தகவல்களை எப்படி ஒரு ஒடுங்குக்கு கொண்டு வர்றதுன்னு இப்ப பார்க்கலாம். கோடிங்கிறது ஒரு டிரான்ஸ்லேஷன் வேலை மாதிரி தாங்க. மனுஷங்க சொல்ற பதில்களை கம்ப்யூட்டருக்கு புரியற மாதிரி நம்பர்ஸாவோ இல்ல சிம்பிள்ஸாவோ மாத்துறது தான் இது. அப்பதான் கம்ப்யூட்டரால ஆயிரக்கணக்கான பதில்களை வேகமாவும் கரெக்டாவும் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு உதாரணத்தை பாருங்களேன். பேஷண்ட்ஸோட பாலினம் பத்தின டேட்டா இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். எம், எஃப்னு ஒரு பெரிய லிஸ்டா இருக்கு. இதை வச்சுட்டு நம்மளால நேரடியா எந்த ஒரு புள்ளி விவரத்தையும் எடுக்க முடியாது. ஆனா கோடிங் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, எம்முக்கு பதிலா 1, எஃப்க்கு பதிலா 2ன்னு மாத்தின உடனே 25 ஆண்கள் 28 பெண்கள்னு டக்குன்னு புரியுது. இப்போ இதை வச்சு எவ்வளவு ஈஸியா அனலைஸ் பண்ணலாம் பாத்தீங்களா? இப்படி கோட் பண்ண டேட்டாவை 2 முக்கியமான வழிகள்ல பிரிக்கலாம். ஒன்னு படிப்பு, பாலின மாதிரியான குணங்கள் அடிப்படையில் பிரிக்கிறது. இன்னொன்னு வயசு இல்லனா வருமான மாதிரி நம்பர் ரேஞ்ச் வச்சு பிரிக்கிறது. இது நம்ம டேட்டாவை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க உதவும். இப்ப பாருங்க, நம்ம டேட்டா கிளீனா இருக்கு, ஒரு ஆர்டர்ல இருக்கு, கோடும் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? இதை அனலைஸ் பண்ற சாஃப்ட்வேர்க்குள்ள கொண்டு போகணும். இதுக்காக ரிசர்ச்சர்ஸ் பலவிதமான பவர்ஃபுல் சாஃப்ட்வேர் பயன்படுத்துவாங்க. அதுல சிலது தான் SPSS, எக்ஸல், ஸ்டேட்டா மாதிரி நீங்க எங்க பார்க்கறது. இந்த இடத்துல துல்லியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன தப்பு கூட மொத்த ரிசல்ட்டையும் மாத்திடலாம். அதனால தான் டபுள் டேட்டா என்ட்ரின்னு ஒரு முறையை பயன்படுத்துவாங்க. அதாவது 2 பேர் தனித்தனியா ஒரே டேட்டாவை என்டர் பண்ணுவாங்க. ரெண்டுத்துலயும் ஏதாவது வித்தியாசம் வந்தா அது மனுஷங்க செஞ்ச தப்புன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிடலாம். இது நம்பகத்தன்மையை ரொம்பவே அதிகமாக்கும். சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஃபைனல் ஸ்டெப். இந்த எல்லா டேட்டாவையும் ஒரே பார்வையில புரியற மாதிரி சுருக்கிறது தான். சிம்பிளா சொல்லணும்னா, டேபுலேஷன்ங்கிறது பெரிய அளவிலான தகவலை பார்த்த உடனே புரியிற மாதிரி ஒரு அட்டவணைக்குள்ள சுருக்கிறது தான். அதனால இந்த அட்டவணை போடுறதுங்கிறது வெறும் அழகா காட்டுறதுக்கு இல்ல. இது இடத்த மிச்சப்படுத்தும், தேவையில்லாத விளக்கங்களை குறைக்கும், முக்கியமா டேட்டாவுக்குள்ள இருக்கிற தொடர்புகளையும் ட்ரெண்டுகளையும் இது தெளிவா காட்டும். இதை வச்சு தான் அடுத்ததா என்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் பண்ணலான்னு ரிசர்ச்சர்ஸ் முடிவு பண்ணுவாங்க. ஓகே, இவ்ளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம இப்போ எங்க வந்து நிக்கிறோம், என்ன சாதிச்சிருக்கோம்? பாருங்க, ஆரம்பத்துல ஒரு பெரிய குழப்பமா சிதறி கிடந்த டேட்டாவை எடுத்து இன்னைக்கு அதை ஒரு சுத்தமான, பக்காவா ஆர்கனைஸ் பண்ண நம்பகமான ஒரு அனாலிசிஸ் ரெடி டேட்டா செட்டா மாத்திருக்கோம். இதுதான் எந்த ஒரு நல்ல ரிசர்ச்சுக்கும் உண்மையான முதுகெலும்பு. இதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, குப்பையை உள்ள போட்டா குப்பை தான் வெளியே வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான். நம்ம டேட்டாவே சரியில்லைன்னா அதிலிருந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இந்த தயாரிப்பு வேலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ
நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த டெக்னிக்கல் ஸ்டெப்ஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு இல்லையா? நர்சிங் ஆராய்ச்சியோட நேர்மை, அது மூலியமா கிடைக்க போற நோயாளிகளுக்கான நல்ல பராமரிப்பு, இது எல்லாமே இந்த அடித்தளத்தை நாம எவ்ளோ சரியா போடுறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு கட்டடத்தோட அஸ்திவாரமே சரியில்லைன்னா அது மேல கட்டுற மாளிகையை நம்ம எப்படி நம்ப முடியும்?